2025 AEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சு. அதாவது அமிர்த விஸ்வ வித்யாபீடம் 2025 இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, வில்லிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸ்டேட், சிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபர்தராக டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ்க்கு AEEE 2025க்கு பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும், ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதையும், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், இந்த அட்மிஷன் ப்ராசஸும் அண்ட் AEEக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் பொறுத்த வரைக்கும் பிடெக் கோர்சஸ்லாம் நீங்கள் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2004 இருந்து 2009 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ளே இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் 10th +2 இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு ரெகக்னைசனான போர்டில் 60% எபோவ் நீங்கள் கண்டிப்பாக மார்க் வேணும் மினிமம். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸ் முக்கியமாக வேணும். 60% வந்து மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025ல் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். 2024ல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த AEEக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கேன் லாகின் அஃபீஷியல் அட்மிஷன் போர்ட்டல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டு நம்ம என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமிர்தா அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மும் கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் அவுட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அகாடமிக் ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். AEEE 2025 மட்டும் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் JEE வந்து மெயின்ஸும் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம்ஸும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை வச்சு சில பர்சன்டேஜுக்கு உட்படுத்தி உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டருக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2025 ஜூன் 20th வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க பேஸ் 1க்கு. அதே மாதிரி பேஸ் 1ஓட எக்ஸாம் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா February 1 and 2ன்னு சொல்லியிருக்காங்க 2025ல். பேஸ் 2 எக்ஸாமினேஷன் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 பேசிஸில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 அப்படிங்கிற நடக்குது. நீங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் யூ வில் டிசைடட் பேஸ் 1 ஆர் பேஸ் 2 அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 வேரியண்ட்டில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. அப்போது நீங்கள் 2 எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது டியூரேஷன்ஸ், எக்ஸாமோட டியூரேஷன்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாமோட டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 hours 150 minutes வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். 2.5 hours இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் மோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ஆன்லைன் மோடில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆல்சோ உங்களுக்கு எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 40யும், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸும் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் 25யும், இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது. மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸுக்கு கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ராங் ஆன்சர் கொடுத்தோம்னா -1 மார்க் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. AEEE 2025ல் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, சிலபஸ் எப்படி, பேட்டர்ன் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் சம்மந்தமான என்கொயரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.